அன்பு உறவுகளே, அருமை நண்பர்களே, அசிசியார் அருள்நிலை வளம் அசிசியார் அருள்நிறை வளம் எண் 52. புனித பிரான்சிஸ் புனித நிலைக்கு உயர்த்தப்படல். புனித பிரான்சிஸ் இறந்த பிறகு அவரது பரிந்துரையால் செய்யப்பட்ட அற்புதங்கள் ஏராளமாக இருந்தன. அந்த காரணத்திற்காக திருத்தந்தை 9ஆம் கிரகரி இந்த பல சாட்சியங்களை விரைவில் அறிந்து கொண்டார். இந்த அற்புதங்களை அவற்றின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்க விசாரிக்குமாறு திருத்தந்தை கியூரியாவில் உள்ள கார்டினல்களுக்கு அறிவுறுத்தினார். சில கார்டினல்கள் ஆரம்பத்தில் சந்தேகித்தாலும் அவர்கள் அனைவரும் தங்கள் விசாரணைக்கு பிறகு முழுமையாக திருப்தி அடைந்தனர். கார்டினல்களின் ஆதரவை அறிந்தவுடன் திருத்தந்தை கிரகரி இந்த துறவியின் புனித அறிவிப்பின் முன்னேற முடிவு செய்தார். பொதுவாக புனித அறிவிப்பு செயல்முறைக்கு துறவியை தனிப்பட்ட முறையில் அறிந்த பல சாட்சிகள் சாட்சியம் அளிக்க வேண்டும். இருப்பினும் திருத்தந்தை கிரகரி பல ஆண்டுகளாக புனித பிரான்சிஸ் தனிப்பட்ட நண்பராக இருந்தார். ஒரு கார்டினலாக அவர் பிரான்சிஸின் இயக்கத்தின் கார்டினல் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார் மற்றும் 1223 அங்கீகரிக்கப்பட்ட இறுதி விதியில் புனித பிரான்சிஸுக்கு உதவினார். பின்னர் புனித பிரான்சிஸ் இறந்த ஒரு வருடத்திற்கு பிறகு கார்டினல் உகோலினோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு புனித பிரான்சிஸ் அவரிடம் தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தார். எனவே புனித பிரான்சிஸின் பரிந்துரையின் மூலம் நடந்த பல அற்புதங்களை அங்கீகரித்த பிறகு பிரான்சிஸுடனான திருத்தந்தையின் சொந்த உறவு மற்றும் பலருக்கு அவர் மீது இருந்த நம்ப முடியாத பற்றுறுதி ஆகியவற்றுடன் இணைந்து திருத்தந்தை புனித பிரான்சிஸ் இறந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு புனிதர் என்று அறிவிக்க முடிவு செய்தார். யாரும் விரைவாக புனிதர் செய்யப்பட்டதில்லை. ஜூலை 16, 1228 அன்று திருத்தந்தை 9ஆம் கிரகரி அசிசி நகரத்துக்கு தனிப்பட்ட திருப்பயணம் யாத்திரை மேற்கொண்டு புனித பிரான்சிஸை ஒரு புனிதராக அறிவித்தார், புனித நிலைக்கு உயர்த்தினார். அடுத்த நாள் பிரான்சிஸின் பசிலிக்காவாக மாறுவதற்கு திருத்தந்தை அடிக்கல் நாட்டினார். தேவாலயம் 1230 முடிக்கப்பட்டது. மேலும் துறவியின் உடல் அவரது இறுதி ஓய்வு இடத்திற்கு மாற்றப்பட்டன. அங்கு அவரது பூமிக்குரிய உடல் இன்றும் உள்ளது. அருள் நிறை வளம் அசிசியின் பிரான்சிஸ் இப்போது ஒரு புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட துறவி. என்ன ஒரு மகிழ்ச்சியான நாள்! துறவி என்ற பட்டத்தை விட பெரிய பட்டம் எதுவும் இல்லை. ஆண்களும் பெண்களும் 2 முதன்மை காரணங்களுக்காக திரு அவையில் முறையாக நியமனம் பெறுகிறார்கள். முதலாவதாக அவர்களின் வாழ்க்கை பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது என்பதை முழு உலகமும் அறிந்து கொள்ளும். இரண்டாவதாக புனிதர்கள் தங்கள் ஜெபங்களுக்காக அவரிடம் திரும்ப நம்மை அழைக்க புனிதர் அறிவிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக
விண்ணுலகில் பல ஆண்களும் பெண்களும் புனிதர்களாக உள்ளனர். ஆனால் பூமியில் உள்ள திரு அவையால் முறையாக புனித சேர்க்கப்படவில்லை. புனிதர் என்ற உயரிய நிலைக்கு உயர்த்தப்படவில்லை. இறைவனுடைய அரியணைக்கு முன்பாக நித்தியமாக நிற்கும் தூய சாட்சிகளின் இந்த அறியப்படாத மேகத்தை கற்பனை செய்து பார்க்க முயற்சி செய்யுங்கள். தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் திரு ஆட்சியாளர்கள், திருப்பணியாளர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் இறைவனுக்காக வாழ்ந்து அவருடைய அருளில் மரித்த அனைவரையும் நினைப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. புனித பிரான்சிஸ் அனைவருக்கும் உண்மையான உத்வேகமாக இருந்தார். தொடர்ந்து அப்படியே இருக்கிறார். அவருடைய சாட்சி உலகத்தின் முடிவு வரை மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். புனித பிரான்சிஸின் வாழ்க்கையை பற்றிய பிரதிபலிப்புகள் முடிக்கும் போது ஒரு புனிதராக இருக்க உங்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்பை ஜெபத்துடன் சிந்தித்து பாருங்கள். ஒரு துறவியாக மாறுவது கடினமாக தோன்றலாம். இது அடைய முடியாத இலக்காக தோன்றலாம். ஆனால் அது இல்லை. இது உங்கள் அழைப்பு. இது உங்கள் மைய நோக்கம். நீங்கள் ஒரு நாள் புனிதர் ஆகிவிட்டாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் என்றென்றும் விண்ணுலகில் சாட்சிகளின் மேகத்தில் இருக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவிழம். இன்று உங்கள் நித்திய விதியை, நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை சிந்தித்து பாருங்கள். நித்தியம் ஒருபோதும் முடிவல்ல என்ற உண்மையை கவனியுங்கள். பூமியில் நாம் வாழும் குறுகிய கால வாழ்க்கை காத்திருக்கும் நித்தியத்துடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை. பூமியில் உங்கள் தற்காலிக வாழ்க்கையை பற்றி அல்லது பரலோகத்தில் உங்கள் நித்திய நிலை வாழ்வை பற்றி கவலைப்படுவதில் நீங்கள் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இங்கேயும் இப்போதும் ஒரு புனித வாழ்க்கையை வாழ்வதன் மூலம், அருள் வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் விண்ணுலகில் உங்கள் மகிமையை அதிகரிக்க வழிகளை தேடுங்கள். இன்றும் உங்கள் இறப்பு நாள் வரையிலும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிற்கும் இது மைய நோக்கமாக இருக்க வேண்டும். இறைவேண்டல். பிரான்சிஸ், உங்கள் கண்கள் எப்போதும் விண்ணகத்தை நோக்கி திரும்பின. நீங்கள் இறைவனை அன்பு செய்தீர்கள். அவருடைய திருவுள்ளத்தை அன்பு செய்தீர்கள். உங்கள் முழு பலத்தோடும் அதை தழுவ முயன்றீர்கள். நான் எப்போதும் நித்தியத்தை முன்னோக்கில் வைத்திருக்க வேண்டும் என்று எனக்காக இறைவேண்டல் செய்யுங்கள். விண்ணுலகில் நான் பங்கேற்க அழைக்கப்பட மகிமையை சேர்க்கும் மகிமையான இலக்கை நோக்கி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் விடாமுயற்சியுடன் உழைக்கிறேன். பிரான்சிஸ் எனக்காக, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.